பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பழனி வந்து கேட்டுட்டு இருக்காங்க பாண்டியன் கிட்ட, என்ன மச்சான் வியாபாரம் எல்லாம் நல்லபடியா போகுதான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பாண்டியனும் கேக்குறாங்க, உன்னுடைய வியாபாரம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு என்ன நல்லதான் போகுதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என் அக்கா கைப்பக்குவம் யாருக்குமே வராது, நிஜமாவே என் அக்கா கைப்பக்குவமே தனிதான் சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே செந்தில் வந்து, என்ன மாம்சு அங்க போயிட்டு எங்க அண்ணி கைப்பக்குவம் மாதிரி வராதுன்னு சொல்லியிருப்பேன், இங்க வந்து இப்படி சொல்ற அப்படி தானேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சச்ச அப்படியெல்லாம் இல்லடா, நிஜமாவே என் அக்கா கைப்பக்குவம் வராதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே தான், என்ன குழம்புல மட்டும் கொஞ்சம் காரமா இருக்குன்னு சொன்னதும் மீதி எல்லாரும் இல்லையே நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் செந்தில குத்தி காட்டுற மாதிரி, சும்மா உட்காந்துட்டு வேலை வெட்டி இல்லாம இருக்கவனுக்கு பின்ன இப்படி தானே தோணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, சங்கத்துக்கு போனா அங்க எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? வியாபாரிங்க எல்லாருமே வியாபாரிங்களோட சங்கத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா எல்லாரும் செந்தில் லஞ்சம் வாங்கிட்டானமின்னு சொல்லிட்டு அப்படி தலை காட்ட முடியாத அளவுக்கு பேசுறாங்க. இருந்தாலும் அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நல்லா மூக்கு முட்டை தின்னா சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசினதும் செந்தில் சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மீனாவும் சாப்பிடாம போயிடுறாங்க. உடனே கோமதி கேக்குறாங்க, ஏங்க உங்க வாயே இல்ல வேற ஏதாவதா? அவன் சாப்பிட வந்திருக்கான், அவனை போய் இப்படி பேசுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? டே துரைக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சானெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே என்னன்னே தெரியல போங்கன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போறாங்க. இப்ப செந்தில் கூடவே மீனா போயிட்டு ஏங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்ல போற மீனா, சொல்லு நீ என்ன சொல்ல போற? நீ என்ன சொல்ல போறன்றது எனக்கு நல்லாவே தெரியும். மாமாவோட குணம் அப்படிதான், அதுக்காக நீங்க வருத்தம் எல்லாம் படாதீங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் வந்து உன்னுடைய மாமனாருக்காக பண்ண போற, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லிட்டு கோவமா பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இப்ப செந்தில் வெளியே வந்ததும் உடனே கதிர் வந்து செந்தில் கிட்ட, இங்க பாருனே, பணத்தை கொடுக்காம அப்பாவை ஏமாத்தணும் நல்லா கிடையாது. என்னுடைய செலவு எல்லாமே எப்படி எல்லாம் கஞ்சு பண்ணணுமோ அந்த அளவுக்கு கஞ்சுத்தனம் பண்ணி பணம் சேர்த்துட்டு தான் இருக்கேன். சொன்ன டைமுக்கு கொடுக்க முடியல, ஆனா பணத்தை கண்டிப்பா கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட கதிர் சொல்றாங்க. உடனே செந்தில் கதிர் கிட்ட, இங்க பாருடா கதிர், உன்னை இப்படி மீன் பண்ணி பேசணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. ஏதோ ஒரு கோபத்துல நான் அப்படி பேசிட்டேன், நான் பண்ணது எல்லாமே தப்புதான், தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சுட்டடான்னு சொல்லி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டு சந்தோஷமா எல்லாரும் பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இதை வந்து மீனா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப கோமதியை காட்டுறாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட, ஏங்க உங்க நாக்குல என்னங்க இருக்கு? பையன் சாப்பிட வந்தா அந்த பையனை சாப்பிட விடாம நிம்மதி இல்லாம அவனை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டான், அந்த தப்ப அவன் உணர்ந்துட்டான், திரும்ப திரும்ப அதுவே சொல்லி காட்டிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னாலும், இங்க பாரு, உன் பையனுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்ட, அவன் பண்ண வேலைக்கு வக்காலத்து வேற வாங்க வந்துட்டியா, உனக்கு இங்க இருந்து போன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு கோவமா கோமதியும் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம செந்தில் வந்ததும் கோமதி வந்து, என்னடா காஃபி குடிச்சேன்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்குமா வம்பு? வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு நான் காஃபியே குடிக்கல, அதுக்கு கூட உங்க புருஷன் ஏதாவது சொல்லு வரன்றாங்க. அவர் யாரடா என்னுடைய பையனை பத்தி சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோமதி அங்க இருந்து போறாங்க. பக்கத்துல ராஜி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராஜி பார்த்ததும், என்னப்பா இன்னமும் என் மேல கோவமா தான் இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப செந்தில் ராஜி எப்படி சமாதானப்படுத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.